ஹாய்மா, எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரவா தோசை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரவா தோசைக்கு ஒரு பாத்திரத்தை பொடிசாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு மீடியம் சைஸ் குண்டு கரண்டியில் ஒரு கரண்டி ரவை, ஒரு கரண்டி பச்சரிசி மாவு, அரை கரண்டி மைதா போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா திக்காக ரவையெல்லாம் ஊறி போய் இருக்கும். நமக்கு ரவை தோசைக்கு மாவு தண்ணியாக தான் தேவைப்படும். அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டு தண்ணி பதமாக மாவை எடுத்து வச்சுட்டு இப்போ தக்காளி சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கடுகு உளுந்து வெடிக்க போட்டு ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு செஞ்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் தேவைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி சட்னியை அரைச்சி தாளித்து அதையும் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் சட்னி முதல்லையே அரைச்சி தாளித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ரவா தோசைக்கு ஒரு தோசைக்கல்லை காய வச்சுட்டு நல்லா மாவை தண்ணி பதமாக கரைச்சி எடுத்து நல்லா தூக்குன மாதிரி கரண்டியை வச்சு அப்படியே சுற்றி ஊற்றிக்கிட்டே வரணும். இதுக்கு மாவுக்கு நார்மல் தோசை மாதிரி தேய்ச்சி விடக்கூடாது. சுற்றி ஊற்றிட்டு எண்ணெய் சுற்றி விட்டு சிம்மில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு பதத்துக்கு வரும்போது அப்படியே மடக்கி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி என்னோடய சன் சாட்டர்டே சண்டே 2 நாளும் ஆன்லைனில் IELTS ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாரு. யாருக்காவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நம்பர் தரேன், பையன்கிட்ட பேசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.